பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் இஷ்யூஸ் பை பா சிவா அவங்களோட 2025 எடிஷன். ஆல்ரெடி வந்து ஓல்டு எடிஷன் நான் போட்டிருப்பேன். இது வந்து நியூ எடிஷன். ஸோ ஓல்டு எடிஷன் பார்த்தவங்க நியூ எடிஷனில் இருக்க கண்டென்ட் போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா வறுமை. இது நான் வந்து ஓல்டு எடிஷனில் அப்லோட் பண்ணலை, ஸோ அதனால் நியூ எடிஷனில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம பார்த்த டாப்பிக்கே நியூ எடிஷனில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வறுமை. பாவர்ட்டி இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. வரையறை. வறுமை அப்படின்றது வந்து குறைந்தபட்ச வாழ்க்கை தரத்தை அடைய முடியாத திறனற்ற நிலையாகும் அப்படின்னு சொல்லிட்டு உலக வங்கி வேர்ல்டு பேங்க் வந்து 1990 வரையறை கொடுத்துருக்காங்க. வறுமைனா என்னென்னா குறைந்தபட்ச வாழ்க்கை தரத்தை கூட அடைய முடியாத திறனற்ற நிலையை தான் வறுமைன்னு சொல்கிறாங்க. 1990 வேர்ல்டு பேங்க் சொல்லியிருக்காங்க. வறுமை என்பது போதுமான வருமானத்தின் தேவையே. வறுமை அப்படின்னு சொல்கிறது வந்து போதுமான வருமானத்தோட தேவை தான் அப்படின்னு சொல்லிட்டு பேராசிரியர் தண்டேக்கர் 1981 சொல்லியிருப்பார். வறுமை என்பது போதுமான வருமானத்தின் தேவையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தண்டேக்கர், இவர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இந்த தண்டேக்கர். ஏன்னா இவர் ஒரு பேராசிரியர், ஓகேவா. இவரை பற்றின ஒரு கமிட்டி கூட போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் இவர் சொன்ன கூற்று இம்பார்ட்டண்ட்டு. வறுமை அப்படின்றது போதுமான வருமானத்தின் தேவை அப்படின்னு சொல்லிட்டு தண்டேக்கர் 1981 சொல்லியிருக்காரு. 2024 அக்டோபரில் வெளியிட்ட உலகளாவிய பல பரிணாம வறுமை குறியீடு MPT மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் வந்து 2024 அக்டோபரில் வெளியிட்டிருக்காங்க. அதன்படி இந்தியாவில் வந்து 234, இப்போ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா, 1 2 3 4 அதை 1 விட்டுட்டு 2 3 4 மில்லியன் மக்கள் வறுமையில் வாழறாங்க. உலகளவில் முதலிடத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 2024 அக்டோபரில் வெளியிட்டது இது குறியீடு, ஓகேவா. MPA அப்படின்னா மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வறுமை என்பது உணவு இல்லாதது மட்டுமல்ல. வறுமை அப்படின்னு சொல்கிறது வெறும் வறுமை அப்படின்னா சாப்பாடு இல்லாமல் இருக்கிறது மட்டும் கிடையாது. உணவு, உடை, இருப்பிடம், கல்வி, வேலைவாய்ப்பு, வருமானம், சிறந்த வாழ்க்கை முறை அனைத்துமே உள்ளடக்கினது தான் வறுமை அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதர்கள் அனைவரும் வாழ்வியல் பிரச்சனைகளுக்கு காரணமாக இருப்பது வறுமை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதர்களோட அனைத்து வாழ்வியல் பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கிறது தான் வறுமை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் நீண்ட காலமாக தொடர்ந்து வருகின்ற சிக்கல்களில் ஒன்று வறுமை. அதிக அளவில் மக்கள் வறுமையில் வாடும் நாடுகளில் பட்டியலில் இந்தியாவும் தொடர்ந்து இடம் பெற்று வருகிறது. இந்தியா வந்து நீண்ட காலமாகவே தொடர்ந்து வறுமையில் தான் இருக்காங்க. அதில் அதிக அளவு மக்கள் வறுமையில் வாடும் நாடுகள் பட்டியலில் வந்து இந்தியாவும் தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. உலகளவில் அதிக அளவிலான வறுமை நிலை வாடும் மக்கள் ஆப்பிரிக்கா நாடுகளிலும் ஆசியா நாடுகளிலும் வாழ்வதாக அறியப்படுகிறது. அதிகமாக வறுமையில் எந்தெந்த நாடுகளில் இருக்காங்கன்னா ஆப்பிரிக்கா மற்றும் ஆசிய நாடுகளில் காணப்படுறாங்க. உலகளவில் பல பரிணாம வறுமை குறியீடு 2024 படி 1 பில்லியன் மக்கள் வந்து வறுமையில் இருக்கின்றனர் என கூறப்படுகிறது. 2024 ஒரு கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. அதில் 1.1 பில்லியன் மக்கள், மில்லியன் கிடையாது பில்லியன் மக்கள் வந்து வறுமையில் இருக்காங்க. 1.1 பில்லியன் மக்கள் வந்து வறுமையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. நெக்ஸ்ட்டு வந்து உலகளவில் பல பரிணாம வறுமை குறியீடு 2024 படி இது வந்து 1.1 பில்லியன் மக்கள் வந்து வறுமையில் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து உலக வங்கியின் கூற்றுப்படி 2020 உலகை தாக்கிய கொரோனா நோயால் 8 முதல் 11 கோடி மக்கள் வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டனர் என்று கூறப்பட்டுள்ளது. வேர்ல்டு பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா 2020 வந்து பல கொரோனா வந்திருக்கும், அதில் வந்து 8லேருந்து 11 பில்லியன் மக்கள் வந்து வறுமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து வறுமைக்கு தனிப்பட்ட நபர்களே முக்கிய காரணமாக இருக்கின்றனர். வறுமையினால் ஏழை மக்கள் தொடர்ந்து அதிக அளவில் சமூக பிரச்சனையை சந்திக்கின்றனர். வறுமை வந்து யாரை பாதிக்குது ரொம்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழை மக்களை தான் பாதிக்குது. இது எடுத்துக்காட்டு சமூக பாராபட்சம், வசிப்பிட வசதி. வறுமையினால் இடப்பெயர்வு அதிகரித்து வருகிறது. வறுமை இருக்கிறதுனால இடப்பெயர்வு வந்து அதிகமாக ஆகுது. ஐநா அளித்துள்ள தகவலின்படி இந்தியாவில் கடந்த 15 ஆண்டுகளில் 41.5 கோடி பேர் வந்து வறுமையில் இருந்து மீண்டுள்ளனர். ஐக்கிய நாடுகள் கழகம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 15 வருஷத்தில் வந்து 41.5 கோடி பேர் வந்து வறுமையிலேருந்து மீண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 15 ஆண்டுகளில் 41.5 கோடி மக்கள் வந்து வறுமையிலேருந்து மீண்டுள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிலையான வளர்ச்சி இலக்குகள், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
17 கோல்ஸ் இருக்குது. மொத்தம் டோட்டலாக 17 கோல்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கோல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறுமை ஒழிப்பு தொடர்பானதான். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் ஃபஸ்ட்டு வந்து வறுமை ஒழிப்பு தொடர்பானது. நெக்ஸ்ட்டு வந்து உலக அளவில் 2030 ஆண்டுக்குள் வறுமை ஒழிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் எதுக்குள்ளே வறுமை ஒழிக்கனா 2030க்குள்ளே வறுமையை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கு வச்சுருக்காங்க. சர்வதேச வறுமை ஒழிப்பு ஆண்டு, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். வறுமை ஒழிப்பு ஆண்டு பார்த்திங்கன்னா 1996. 1996 வறுமை ஒழிப்பு ஆண்டு 1996. சர்வதேச அளவில் வறுமை ஒழிப்பு ஆண்டு 1996. இது வந்து ஐநா சபை தான் அறிவிச்சிருப்பாங்க. இன்டர்நேஷ்னல் இயர் ஃபார் த எராடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி அப்படின்னா 1996. இது வந்து ஐநா அறிவிச்சிருப்பாங்க. உலக வறுமை ஒழிப்பு தினம், வறுமை ஒழிக்கிறதுக்குன்னு ஒரு தினம்னா அக்டோபர் 17. உலக வறுமை ஒழிப்பு தினம் வந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி. ஐநா சபை 1992 இத்தினத்தை அதிகாரப்பூர்வமாக எப்போலேருந்து இதை செலிப்ரேட் பண்ணுறோம், உலக வறுமை ஒழிப்பு தினத்தை கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1992. ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1996. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால தான் இது வந்து பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வறுமையின் இன்றைய நிலை, பாவர்ட்டி ஸ்டேட்டஸ் இன் இந்தியா. நிதி ஆயோக் வெளியிட்ட பல பரிணாம வறுமை குறியீடு, MPI அப்படின்னா மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் 2024 வந்து நிதி ஆயோக் அவங்க வெளியிட்டிருக்காங்க. இந்தியாவில் வந்து கடந்த 9 ஆண்டுகளில் 24.82 கோடி மக்கள் வந்து வறுமையிலிருந்து மீண்டு உள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த டேட்டாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானு கேட்டிங்கன்னா கிடையாது. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 24.82 கோடி மக்கள் வந்து 9 ஆண்டுகளில் வறுமையிலேருந்து மீண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதை யார் சொன்னா அப்படின்றது ரொம்ப முக்கியம். நிதி ஆயோக் அப்படின்ற ஒரு அமைப்பு. நிதி ஆயோக் நமக்கு தெரியும், நம்மளோட சிலபஸில் ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நிதி ஆயோக் சொல்லியிருக்காங்க. 9 வருஷத்தில் வந்து 24.82 கோடி மக்கள் வந்து வறுமையிலேருந்து மீண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் 13.7% பேர் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதித்துள்ளனர் என உலக பட்டினி குறியீடு 2024 கூறப்பட்டுள்ளது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 13.7 பேர் வந்து 7% பேர் வந்து ஊட்டச்சத்து குறைபாடினால் உலக பட்டினி குறியீடு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு உலக பட்டினி குறியீடு வந்து சொல்கிறாங்க அப்படின்னு குறியீட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்தியாவில் நகர்ப்புறங்களை விட கிராமப்புறங்களில் வறுமை அதிக அளவு காணப்படுகிறது. இந்தியாவில் வந்து நகர்ப்புறத்தை விட கிராமப்புறங்களில் வறுமை அதிகமாக தான் காணப்படுது. இது நமக்கு ஜஸ்ட் தெரிஞ்ச விஷயந்தான். அதனால தான் கிராமப்புறத்துலேருந்து நகர்ப்புறங்களுக்கு இடப்பெயர்வு அதிகமாக நடக்குது. இந்தியாவில் வறுமை காரணமாக கிராமப்புறத்திலிருந்து நகர்ப்புறங்களை நோக்கி இடம்பெயர்தல் அதிகரித்து வருகிறது. இந்திய மாநிலங்களில் பீகார், ஜார்க்கண்ட், மணிப்பூர் போன்ற மாநிலங்கள் அதிக வறுமையில் உள்ள நாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார், ஜார்க்கண்ட், மணிப்பூர் இந்த 3மே ரொம்ப அதிகமான வறுமைகளில் இருக்காங்க. பீகார், ஜார்க்கண்ட், மணிப்பூர் போன்ற மாநிலங்கள் அதிக வறுமையில் இருக்கின்றன. கோவா, கேரளா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் குறைவான வறுமை நம்ம கேரளா, தமிழ்நாடு மற்றும் கோவாவில் டூரிஸ்ட் பிளேஸ். ஸோ அதனால் அவங்க வறுமை கம்மியாக இருக்காங்க சொல்லிட்டு அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். கோவா, தமிழ்நாடு மற்றும் கேரளா வந்து குறைந்த வறுமை கொண்ட மாநிலங்கள். அதிக வறுமை பார்த்திங்கன்னா மணிப்பூர், ஜார்க்கண்ட், பீகார் அவங்களாம் வந்து அதிக வறுமை கொண்ட மாநிலங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்தியாவில் வேலைவாய்ப்பு உருவாக்கம், தொழில் முனைவோரை ஊக்குவிப்பு மற்றும் வறுமை ஒழிப்பு திட்டங்கள் போன்ற அரசின் நடவடிக்கைகளால் வறுமை அளவு குறைந்து வருகிறது. இந்தியாவில் வந்து வேலைவாய்ப்பை உருவாக்கி தர்றதுனாலையும் தொழில் முனைவோரை வந்து ஊக்குவிக்கிறனாலையும் வறுமை குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உலக வங்கி ஆய்வறிக்கை 2022 2022 வந்து இந்தியாவின் வறுமை 2011 22.5 இருந்தது. ஆனால் 2019 10.2 குறைந்தது அப்படின்னு சொல்லிட்டு உலக வங்கி அறிக்கை கொடுத்துருக்காங்க. 2011 பார்க்கும்போது 22.5 இருந்தது. 2019 பார்த்திங்கன்னா 10.2 குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உலக வங்கி அறிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 32 சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உலகளாவிய பல்பரிணாம வறுமை குறியீடு MPI மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். ஓகே, குளோபல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் உலக அளவில்
உலகளாவிய பல்பரிணாம வறுமை குறியீடு 2024. இது வந்து அக்டோபர் மாதம் வெளியிட்டிருக்காங்க. 2024 அக்டோபர் மாதத்தில் வெளியிடப்பட்டிருக்கு. வெளியிடும் நிறுவனங்கள் யார் யார் இந்த MPI மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸை வெளியிடுற அதிகாரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க. வெளியிடுற நிறுவனம் பார்த்தீங்கன்னா UNDP, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு நிறுவனமும், OPHA, ஆக்ஸ்ஃபோர்ட் பாவர்ட்டி அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ், ஆக்ஸ்ஃபோர்ட் பாவர்ட்டி அண்டு ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ், இவங்க 2 பேரும் தான் வெளியிடுறாங்க. வறுமை குறியீடானது எதை வச்சு சொல்லுவாங்கன்னா உடல்நலம், கல்வி மற்றும் வாழ்க்கை தரம் ஆகிய குறியீடுகளை வைத்து அளவிடப்படுகிறது. மொத்தம் பார்த்திங்கன்னா 10 இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. இதில் இவங்க மென்ஷன் பண்ணுற கருத்து உடல் நலத்தையும் கல்வியையும் வாழ்க்கை தரம், உடல்நலம், கல்வி, வாழ்க்கை தரம், டோட்டலாக 10 இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. உடல்நலம், கல்வி, வாழ்க்கை தரம். உலகளாவிய பல்பரிணாம வறுமை குறியீடு 2010 முதல் வெளியிடப்படும். எப்போலேருந்து MPI வெளியிடுறாங்கன்னா 2010லேருந்து. அதுக்கு முன்னாடிலேருந்து வெளியிட்டாங்கன்னா கிடையாது. 2010லேருந்து தான் வெளியிடுறாங்க. உலகளவில் 1.1 பில்லியன் மக்கள் வறுமையில் இருக்கின்றனர் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. இது ஆல்ரெடி பார்த்த கண்டென்ட். நெக்ஸ்ட்டு வந்து இந்தியாவின் நிலை. இந்தியாவில் 234 மில்லியன் மக்கள் வந்து வறுமையில் வாழ்கின்றனர். உலகளவில் வந்து இந்தியா தான் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது வறுமை நிலையை பொறுத்த அளவுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இந்தியாவின் தேசிய பல்பரிணாம வறுமை குறியீடு, நேஷ்னல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் 2024. நிதி ஆயோக் 2021 அறிமுகப்படுத்தப்பட்டது. நிதி ஆயோக்கால் 2021 தான் தேசிய பல்பரிணாம வறுமை குறியீடை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 12 குறியீடுகள் இருக்குது. அடிப்படையாக வைத்து வறுமையை வந்து கணக்கிடுறாங்க. நிதி ஆயோக் 2024 இந்தியாவில் கடைசி 9 ஆண்டுகளில் நிதி ஆயோக் என்ன சொல்கிறாங்கன்னா கடைசி 9 ஆண்டுகளில் 24.82 கோடி பேர் வந்து வறுமையிலேருந்து மீண்டிருக்காங்க. 2013-14 வந்து 29.17 இருந்தது. 2022-23 11.28% குறைந்துள்ளது. அதாவது 17.89% பேர் வறுமை குறைந்துள்ளது. 2013-14 2022-23 இடைப்பட்ட காலத்தில் உத்தரப்பிரதேஷ், பீகார் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் வறுமை அளவு குறைஞ்சிருக்கு. உத்தரப்பிரதேசம், பீகார் மற்றும் மத்திய பிரதேசில் வறுமையோட அளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பீகார் மற்றும் மணிப்பூர் போன்ற மாநிலங்கள் அதிக வறுமையில் முதலிடம் வகிக்குது. பீகாரும் மணிப்பூரும் வந்து அதிக வறுமையில் முதலிடம் வகிக்கிறாங்க. கோவா, கேரளா, தமிழ்நாடு குறைவான வறுமை. அங்கே ஜஸ்ட் பார்த்ததை இங்கே பார்க்குறோம். தமிழ்நாட்டோட வறுமை இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். தமிழ்நாட்டோட வறுமை பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட வறுமை வந்து 1.43%. 2 நடுவில் விட்டுட்டாங்க. 1.43%. தமிழ்நாட்டின் வறுமை 1.43%. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பாவர்ட்டி, வறுமையின் வகைகள். வறுமை வந்து நிறைய டைப்ஸில் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். முழு வறுமை, அப்சல்யூட் பாவர்ட்டி, மக்களுக்கு போதுமான உணவு, உடை, இருப்பிடம் இல்லாத, மக்களுக்கு வந்து உணவு கிடைக்கல, இருப்பிடம், உடை எதுவுமே இல்லாதது தான் அப்சல்யூட் பாவர்ட்டி. முழு வறுமை. தற்காலிக வறுமை, நாட்டின் பருவமழை குறையும் போது விவசாயத்தை நம்பியிருக்கும் விவசாயிகளுக்கு தற்காலிகமாக ஏற்படுவது தற்காலிக வறுமை எனப்படும். இதே நிலை தொடர்ந்தால் அது முற்றிலும் வறுமை அல்லது அமைப்பு சார்ந்த வறுமை என அழைக்கப்படும். இப்போது சீசனில் வந்து மழை பெய்யலை அப்படின்னா அது வந்து ஒரு தற்காலிக வறுமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதே தொடர்ந்துருச்சு அப்படின்னா அமைப்பு சார்ந்த வறுமை, அப்படி இல்லைன்னா முற்றிய வறுமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. முதல்நிலை வறுமை மற்றும் 2ஆம் நிலை வறுமை. எத்தனை டைப்ஸ் பார்க்குறோம்? அப்சல்யூட், முழு வறுமை, தற்காலிக வறுமை, முதல்நிலை வறுமை மற்றும் 2ஆம் நிலை வறுமை. ரவுண்ட்ரி என்பவர் 1991 முதல்நிலை மற்றும் 2ஆம் நிலை வறுமைகளுக்கு இடையே உள்ள வேற்றுமைகளை விளக்கினார். ரவுண்டரி அப்படின்ற ஒரு பர்சன் 1991 முதல்நிலை வறுமைக்கும் 2ஆம் நிலை வறுமைக்கும் இடையே உள்ள வேற்றுமையை விளக்கியிருக்காரு. யார்? ரவுண்டரி அப்படின்னு சொல்கிறாரு. முதல்நிலை வறுமை என்பது குடும்ப வருமானத்தை கொண்டு அத்தியாவசிய பொருட்களை கூட வாங்க முடியாத நிலை குறிக்கும். முதல்நிலை வறுமை அப்படின்னா நம்ம சம்பாதிக்கிறத வச்சு நம்ம அத்தியாவசியமான தேவைகளை கூட நிறைவேற்றிக்க முடியாதது அளவுக்கு இருக்கிறது தான் முதல்நிலை வறுமை. 2ஆம் நிலை வறுமை என்பது போதுமான வருமானம் இருந்தும் வருமானம் போதுமான அளவு இருக்குது ஆனால் மது அருந்துதல், சூதாட்டம் போன்ற உபயோகமற்ற செலவுகளினால் ஏற்படுவது.
ரவுண்ட்ரி என்பவரின் கூற்றுப்படி முதல்நிலை வறுமையை விட, அந்த ரவுண்ட்ரி என்ன சொல்கிறான்னா, இந்த முதல்நிலை வறுமையை விட இரண்டாம் நிலை வறுமை தான் ரொம்ப மோசமானது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு. இது வந்து முதல்நிலை மற்றும் இரண்டாம் நிலை வறுமை. அடுத்து வந்து ஒப்புமை வறுமை, ரிலேட்டிவ் பாவர்ட்டி, இரண்டு பிரிவினரின் வாழ்க்கை தரத்தை இடையே உள்ள ஏற்றத்தாழ்வை குறிப்பதாகும். மக்களின் பல்வேறு குழுக்களிடையே உயர்தர, நடுத்தர, குறைவான வருமானம் பெறுபவர்கள் காணப்படும் வேறுபாடுகளையோ அல்லது ஒரே குழுவினரிடம் காணப்படும் வேறுபாடுகளையோ அல்லது பல நாடுகளில் வாழும் மக்களின் இடையே காணப்படும் வறுமைகளையோ குறிப்பதாகும். மக்கள் தொகையை பல்வேறு பிரிவினராக பிரித்து பார்க்கையில், அதாவது உயர் வருமானம் பெறும் 20% விட குறை வருமானம் பெறும் 20%னோடு ஒப்பு நோக்குதலை ஒப்பீட்டு நம்ம 2 பேரையும் கம்பேர் பண்ணி பார்க்குறது தான் ஒப்பீட்டு வறுமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கிராமப்புற வறுமை, ரூரல் பாவர்ட்டி. இந்தியா பெரிதும் கிராமப்புறம் சார்ந்த விவசாயத்துறையை பெரிதும் நம்பியுள்ள ஒரு நாடாகும். நம்ம இந்தியா எப்படின்னா கிராமத்தை சார்ந்து வாழற நாடு தான். பெரும்பான்மையான கிராம மக்கள் தினக்கூலிகளாகவும் வேலை செய்து குறைந்த கூலியை பெறுகின்றனர். ஆண்டின் சில மாதங்களில் வேலைவாய்ப்பை பெறுகின்றனர். பெரும்பாலான மக்கள் வந்து இந்திய மக்கள் வந்து தினக்கூலிகளாக தான் இருக்காங்க. ஆண்டோட சில நாட்கள் மட்டும் வேலை செஞ்சுட்டு வேலைவாய்ப்பை சில மாதங்கள் மட்டும்தான் பெற்றுட்ருக்காங்க. புள்ளி விவரங்களின்படி இந்தியாவில் வந்து கிராமப்புற வறுமை தான் அதிகமாக இருக்குது. புள்ளி விவரங்களை பார்த்தா கிராமப்புற வறுமை தான் அதிகமாக இருக்குது. உலக வங்கி ஆய்வறிக்கை 2022 படி கிராமப்புற வறுமை 2011 எவ்வளோ இருந்திருக்கு கிராமப்புற வறுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26.3% இருந்திருக்கு. 2019 வந்து அது 11.6% குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. 26.3லேருந்து 11.6 குறைஞ்சிருக்கு. கிராமப்புற வறுமைக்கான காரணங்கள். ஏன் கிராமப்புறத்தில் மட்டும் வறுமை அதிகமாக இருக்குது அப்படின்னா, அதிவேகமாக மக்கள் தொகை பெருக்கம், வறுமை ஒழிப்பு திட்டங்கள் சிறந்த முறையில் போதுமான அளவில் அமல்படுத்த முடியாமல் இருப்பது. வறுமை ஒழிப்பு திட்டங்களை வந்து சரியான முறையில் அமல்படுத்த முடியல. குடி, சூதாட்டம் போன்ற தீய பழக்கங்களுக்கு அதிகமாக காணப்படுறதுனால அங்கே வந்து சம்பாதிக்கிற பணம் எல்லாமே வீணாகுதல். அப்புறம் விவசாயத்தை மட்டுமே அவங்க நம்பிட்டுருக்காங்க. கிராமம்னாலே விவசாயம் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்குது. நவீன தொழில்நுட்ப யுத்திகள் பின்பற்றாமல் பழமை முறைகளை மட்டுமே விவசாயம் செய்யுது. இப்போது எவ்வளவோ டெக்னாலஜிஸ் வந்து வந்துருச்சு. ஆனால் அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நவீன முறை, பழைய காலத்து முறையிலேயே வந்து விவசாயம் பண்ணுறது. ஊழல் மற்றும் பணவீக்கம். ஊழல் அதிகமாக இருக்குது, பணவீக்கம். கிராமப்புறங்களில் காணப்படும் எழுத்தறிவற்ற நிலை. இப்போ கிராமப்புற மக்கள்கிட்ட காணப்படுற எழுத்தறிவு இல்லாததும் ஒரு ரீசனாக சொல்கிறாங்க. கிராமப்புறங்களில் கடன் மற்றும் சந்தை வசதி இல்லாமல், கிராமப்புறங்களில் கடன் கொடுக்கவும் இல்லை சந்தை வசதியும் இல்லை. சாதிகளிடையே பகைமை, சாதிகள் வந்து அதிகமாக கிராமப்புறங்களில் காணப்படுது. அதனால் ஒரு போட்டி, தகவல் தொடர்பு சாதனம் கிடைக்காம, இதெல்லாமே ஒரு ரீசனாக இருக்குது அதிக வறுமை கிராமங்களில் காணப்படுறதுக்கு. கிராமங்களின் சிலரிடம் மட்டுமே அதிக அளவு. கிராமங்களில் பார்த்திங்கன்னா ஒரு 10 வீடு இருக்குன்னா அதில் ஒரு 2 பேர், அதுதான் அவ்வளோ, அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து ஓரளவுக்கு சொத்துக்கள் இருக்கும். மற்றவங்க எல்லாமே வந்து தினக்கூலிகளாக தான் ஒர்க் பண்ணுறாங்க. அதனால வந்து அங்கே வறுமை அதிகமாக இருக்குது. முதலீடு மற்றும் சந்தை வசதிகள் குறைவு. ஒரு முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ இல்லை வந்து ஒரு சேல்ஸ் பண்ணுறதோ சந்தை வசதியோ எதுவுமே கிடையாது. எல்லாமே கம்மியாக இருக்குது கிராமங்கள். திருமணம், பிறப்பு மற்றும் இறப்பு போன்ற பல்வேறு பழக்க வழக்கங்களுக்கு அதிகமாக. திருமணம்னா கிராமத்துலலாம் ரொம்ப கிராண்டாக செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. அதனால் அங்கே அதிகமாக செலவு பண்ணுறாங்க. ஸோ அதிக வறுமை வருது. அடுத்தது கிராமப்புற வறுமைக்கான தீர்வுகள். இதெல்லாம் தீர்க்கிறதுக்கான தீர்வுகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வறுமை ஒழிப்பு திட்டங்கள் மாவட்ட வாரியாகவும் கிராமங்கள் தோறும் சிறந்த முறையில் சென்றடைய வேண்டும். வறுமையை ஒழிக்கிற திட்டம் வந்து கிராம வாரியாகவும் மற்றும் சிறந்த முறையில் மாவட்ட வாரியாகவும் போய் சென்றடையணும். எழுத்தறிவை வந்து நம்ம அதிகரிக்கணும் கிராமப்புறங்களில். அடுத்த வேளாண்மையை வந்து நவீனமயமாக்கி அங்கே எதெல்லாம் இல்லைன்னு சொன்னாங்களோ அது எல்லாமே வந்து நம்ம இதில் கொடுக்கணும். எழுத்தறிவு கொடுக்கணும், வேலைவாய்ப்பு, நவீன முறையை வந்து கற்றுக் கொடுக்கணும் வேளாண்மையில். அப்புறம் மக்கள் தொகை வந்து அங்கே அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதை கட்டுப்படுத்தணும். மக்களிடம் வந்து ஆடம்பர செலவை குறைக்கணும். இது எல்லாமே வந்து கிராமப்புற வறுமைக்கான தீர்வாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நகர்ப்புற வறுமை. கிராமப்புறங்களில் மட்டும்தான் வறுமை இருக்கான்னு கேட்டால் கிடையாது. அங்கே நிறையா இருக்குது. நகரங்களிலுமே சில இடங்களில் வறுமை இருக்குது. இந்தியாவில் கிராமப்புற வறுமையை விட நகர்ப்புறத்தின் வறுமை குறைதான். கிராமத்தை கூட கம்பேர் பண்ணும்போது நகர்ப்புறத்தில் கம்மியாக தான் இருக்குது. நகர்ப்புறத்தில் வாழும் மக்கள் நீண்ட நேரம் உழைத்து மிக குறைவான வருமானத்தையே பெறுகின்றனர். நகர்ப்புறத்தில் மக்கள் வந்து ரொம்ப நேரம் வேலை பார்க்குறாங்க, ஆனால் சம்பளம் வந்து கம்மியாக தான் வாங்குறாங்க. முழு நேர வேலையை செய்ய விருப்பம் இருந்தும் பகுதி நேர வேலை செய்பவர்களே அதிகம்.
ஃபுல் டைம் ஒர்க் பண்ணணும்னு ஆசை, ஆனால் நிறைய பேர் பார்ட் டைமாக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. உலக வங்கி ஆய்வறிக்கை 2022 படி நகர்ப்புற வறுமை எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2011 பார்த்தீங்கன்னா 14.2% இருந்துச்சு. இப்போது 2019 வந்து 6.3% கம்மியாக இருக்குது. பாதிக்கு பாதி குறைஞ்சிருச்சு. 14.2லேருந்து 6.3 குறைஞ்சிருக்கு. நகர்ப்புற வறுமையில் என்ன காரணம்? அதிக மக்கள் தொகை பெருக்கம். இங்கேயும் அதிகமாக அதே தான். கிராமப்புறத்திலிருந்து நகரங்களை நோக்கி இடம்பெயருது. மக்கள் தொகை பெருகிறாங்க, இடப்பெயர்வு அதிகமாக இருக்குது. பொது விநியோக முறை வந்து சரியாக செயல்படுத்தலை. திறமை பணியாளர்கள் குறைவு. திறமையான பணியாளர்கள் வந்து படிச்சிருக்காங்க, ஆனால் அதுக்கேற்ற திறமை இல்லை. நீண்ட நேரம் உழைத்தாலும் குறைவான ஊதியம் தான் கிடைக்கிது. ஊழல் மற்றும் கருப்பு பண புழக்கம். கல்வி மற்றும் இதர செலவுகள் அதிகம். ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறதோ மற்ற செலவுகளோ நகர்ப்புறங்கள் கிராமங்களை கம்பேர் பண்ணும்போது நகர்ப்புறங்களில் அதிகமாக தான் இருக்கும். அடுத்து வந்து சுயதொழில் தொடங்க கடன் வசதி இல்லை. வீட்டு வசதி இல்லாமை. மது மற்றும் போதைக்கு அடிமையாதலால் சம்பாதிக்கிற பணம் வந்து வீணாகிறது. நகரங்களில் காணப்படும் குறைவான வேலை வாய்ப்புகள். நகர்ப்புற வறுமைக்கான தீர்வுகள். மக்கள் தொகையை நம்ம என்ன பண்ணணும்? கட்டுப்படுத்தணும். இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி. அதுக்காக இப்போ வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் நான் முதல்வன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இளைஞர்களுக்கு மேம்பாடு, திறனை கொடுக்கறது, திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுய வேலைவாய்ப்பு திட்டங்களை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நிறையா விஷயங்கள் வரும். ஸோ கவனிங்க நல்லா. வறுமை கோடு, ஓகேவா? வறுமை கோடு, பாவர்ட்டி லைன். வறுமை கோடு அப்படின்றது வந்து வறுமையை வந்து வரையறுக்க பயன்படுத்தும் ஒரு அளவுகோல். வறுமையை எவ்வளோ பேர் வறுமையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்க்குறது, எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வரையறுக்கிற ஒரு கோடு, அளவுகோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை தரத்தை அடைய தேவையான குறைந்தபட்ச வருமானம் தான். ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம வாழ்க்கை தரத்தை அடைய தேவையான ஒரு குறைந்தபட்ச வருமானம் தான் வறுமை கோடு. வருமான வரம்பு தான் வறுமை கோடு ஆகும். உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பின் FAO முதலாவது டைரக்டர் ஜெனரலான லார்ட் பாய்ட் ஓர் என்பவர் வறுமை கோடு என்பதற்கு 1945 முதலில் இலக்கணம் வகுத்தார். ஃபஸ்ட்டு வறுமை கோடு அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தது யார் அப்படின்னா FAO, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் முதல் டைரக்டர் ஜெனரலாக இருந்த லார்ட் பாய்ட் ஓர். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். லார்டு உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் முதல் டைரக்டராக இருந்த லார்ட் ஓர் என்பவர் வறுமை கோடு என்பதற்கு முதல்ல ஒரு இலக்கணம் கொடுத்துருக்கார். லார்ட் பாய்ட் ஓர் அப்படின்ற ஒரு பர்சன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வறுமை கோடு என்ற கருத்து 1962 முதலில் திட்டக்குழுவில் ஒரு செயற்குழு அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்தியாவில் முதல்ல வறுமை கோடு, அது டோட்டலாக இந்தியாவின் FAOனா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் வந்து 1945 அந்த லார்ட் ஓர் அப்படின்ற ஒரு பர்சன், லார்ட் பாய்ட் ஓர் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து இலக்கணம் கொடுத்துருப்பாரு. திட்டக்குழு வந்து 1962 முதல் திட்டக்குழு ஒரு செயற்குழுவை அறிமுகப்படுத்தியது. இந்தியாவில் வறுமை கோடு என்ற கருத்து 1962 முதலில் திட்டக்குழுவின் ஒரு செயற்குழு அறிமுகப்படுத்தியது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தாதாபாய் நவ்ரோஜி தொடங்கி 19ஆம் நூற்றாண்டில் இறுதியில் தாதாபாய் நவ்ரோஜி தொடங்கி சி ரங்கராஜன் வரை பல பொருளியல் அறிஞர்கள், அரசின் வல்லுநர்கள், உலக வங்கி போன்ற அமைப்புகள் வறுமையினை அளவிட முயன்றும் அதையொட்டி பல்வேறு விதமான விவாதங்கள் நடந்தேறியும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு எந்த ஒரு வரையறையும் அளவீடும் இன்று வரை எட்டப்படல. தற்போது நிதி ஆயோக் வறுமை குறித்த அளவீடை வெளியிட்டிருக்காங்க. இப்போ நிதி ஆயோக் வறுமை குறித்த ஒரு அளவீடை வெளியிட்டிருக்காங்க. வறுமை கோடு பற்றிய ஆய்வு ஒரு 4 பேர் ஆய்வு பண்ணியிருக்காங்க. வறுமை கோடை பற்றி. வறுமை கோடு பற்றிய ஆய்வு. நமது நாட்டின் பல பொருளியல் வல்லுநர்கள் வறுமையை பற்றி ஆராய்ந்து வறுமை கோட்டிற்குள் வாழ்பவர்களின் எண்ணிக்கையை மதிப்பிட்டுள்ளனர். அதன்படி 1960 to 61 காலகட்டத்தில் ஆய்வு செய்தவர்கள். அதன்படி 60 to 61 ஆய்வு செஞ்சவங்க யார் அப்படின்னா PD ஓஹா என்பவரின் மதிப்பீட்டின்படி 1960 to 61 கிராமங்களில் 184 மில்லியன் மக்களுக்கு, நகரங்களில் 6 மில்லியன் மக்களும், மொத்தம் 190 மில்லியன் மக்கள் வறுமை கோட்டில் கீழே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கணக்கிட்டவர் யாருன்னா PD
மதிப்பீடு பிடி ஓச்சாவின் மதிப்பீடு 1960 to 61 பிடி ஓச்சா அவங்களோட மதிப்பீடு கிராமப்புறங்களில் வந்து 184 மில்லியன் மக்களும் நகர்ப்புறங்களில் வந்து 6 மில்லியன் மக்களும் 184 + 6 மில்லியன் மக்கள் நகர்ப்புறங்களில் 6 மில்லியன் மக்களும் வறுமையில் இருக்காங்க சொல்லிட்டு கணக்கிட்டு சொல்லியிருக்காரு. தண்டேக்கர் மற்றும் ராத் நடத்திய ஆய்வு தண்டேக்கரும் ராத்தும் நடத்திய ஆய்வு விஎம் தண்டேக்கர். அப்புறம் வந்து நீலகண்ட ராத் கணக்கீட்டின்படி 1960 to 61 மொத்த மக்கள் தொகையில் 41% பேர் வந்து வறுமை கோட்டு கீழே. ஃபஸ்ட்டு வந்து ஓஜா குழு, அதுக்கப்புறம் வந்து தண்டேக்கர் மற்றும் ராத் 1960 to 61 வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 41% பேர் வந்து வறுமை கோட்டு கீழே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. ராத் மற்றும் தண்டேக்கர் மற்றும் ராத் 1960 மற்றும் 61 41% பேர் வந்து வறுமை கோட்டு கீழே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கிராம ஏழ்மை பற்றி மின்ஹாவின் ஆய்வு. கிராமத்தில் இருக்க ஏழ்மை பற்றி யார் ஆய்வு பண்ணிருக்காங்கன்னா மின்ஹா, பிஎஸ் மின்ஹா அப்படின்ற ஒரு பர்சன். பிஎஸ் மின்ஹா என் கிராம மக்களின் வறுமை பற்றி ஆராய்ந்தார். கிராம மக்களோட வறுமையை மட்டும் பற்றி ஆராய்ந்தவர் யாருன்னா மின்ஹா அப்படின்ற ஒரு பர்சன். அவரது ஆய்வின்படி 1956 மற்றும் 57 வந்து 215 மில்லியன் மக்கள் கிராம மக்கள் வந்து வறுமை கோட்டிருக்கும். மில்லியன் கணக்கில் சொன்னால் 215 மில்லியன் மக்கள். அதே வந்து பர்சன்டேஜில் சொல்லணும்னா 65% பீப்புள் வந்து வறுமை கோட்டிற்கு கீழே வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பிட்டிருக்காரு. பர்தானின் ஆய்வு. டாக்டர் PK பர்தான் அவர் வந்து ஆய்வின்படி 1960 to 61 கிராமப்புற மக்களோட வறுமையில் வந்து 35% பேர் வறுமை கோட்டு கீழே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பிட்டிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்ததை ஒரு ரிவிஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த பார்ட் பார்க்கலாம். ஒரேடியாக பார்த்தா முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து வறுமை. ஃபஸ்ட்டு பேஜ். இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வறுமை அக்டோபரில். இதில் ஒன்றும் கிடையாது. MPIனா மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். இது வந்து 234% மில்லியன் மக்கள் வந்து வறுமையில் இருந்ததாக குறிப்பிட்டிருப்பாங்க. உலக வங்கி வறுமை என்பது குறைந்தபட்ச வாழ்க்கை தரத்தை அடைய முடியாத ஒரு திறனற்ற நிலை தான் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. இது வந்து தண்டேக்கர் நம்ம பார்த்தோம்ல, அதுதான் தண்டேக்கர். அடுத்து வந்து வறுமை என்பது போதுமான வருமானத்தின் தேவையாகும் அப்படின்னு சொல்லிட்டு தண்டேக்கர் 1981 சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து உலகளவில் பல பரிணாம வறுமை குறியீட்டில் வந்து வாடும் மக்கள் வந்து ஆஃப்ரிக்காலேயும் ஆசியாலேயும் தான் அதிக பேர் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் ஃபஸ்ட்டு கோலே வந்து பாவர்ட்டியை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. வறுமை ஒழிப்பு அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு இதாக இருக்குது. 2030 இந்தியாவில் வந்து வறுமையை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவு நிர்ணயிச்சிருக்காங்க. எந்த ஆண்டுக்குள்ளே 2030 வறுமையை ஒழிக்கணும். சர்வதேச வறுமை ஒழிப்பு ஆண்டாக வந்து 1996 வந்து ஐநா அறிவிச்சிருக்கும். சர்வதேச வறுமை ஒழிப்பு ஆண்டு 1996. வறுமை ஒழிப்பு தினம் வந்து அக்டோபர் 17 வறுமை ஒழிப்பு தினமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து 1992 வந்து ஐநா சபை அறிவிச்சிருப்பாங்க. வறுமை ஒழிப்பு தினமாக அக்டோபர் 17 அப்படி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு 1992 ஐநா. அதே வறுமை ஒழிப்பு ஆண்டு 1996 சொல்லியிருப்பாங்க. இந்தியாவில் வறுமை இன்றைய நிலை. நிதி ஆயோக் வெளியிட்ட பல்பரிணாம வறுமை குறியீட்டில் 9 ஆண்டுகளில் 24.82 கோடி மக்கள் வந்து வறுமையிலேருந்து மீண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9 ஆண்டுகள். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து ஊட்டச்சத்து குறைபாட்டால் 13.7% பேர் வந்து ஊட்டச்சத்து குறைபாட்டில் இருக்காங்க. பீகார், ஜார்க்கண்ட், மணிப்பூர் தான் அதிக வறுமை உள்ள மாநிலங்கள். அப்புறம் வந்து தமிழ்நாடு, கேரளா மற்றும் கோவா இவங்க வந்து குறை வறுமை உள்ள மாநிலங்களாக அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2022 இந்தியாவோட வறுமை வந்து 2011 22.5 ஆகவும் இப்போது 2019 வந்து 10.2 குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குளோபல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் 2024 வெளியிட்டிருக்காங்க. இது அக்டோபர் மாதம் வெளியிட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு குறியீடை வெளியிடுற அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா UNDP, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். அப்புறம் வந்து OPHI, ஆக்ஸ்ஃபோர்ட் பாவர்ட்டி அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்ற தான். உடல்நலம், கல்வி மற்றும் வாழ்க்கை தரம். உடல்நலம், கல்வி மற்றும் வாழ்க்கை தரம். குளோபலில் வந்து 10 இண்டிகேட்டர்ஸ்
அப்புறம் வந்து உலகளாவிய பல்வறுமை குறியீடு வந்து 2010லேருந்து வந்து குளோபல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் வந்து வெளியிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து முதல் இடத்துல இருக்காங்க. அப்புறம் வந்து இந்தியா தேசிய அதே வந்து குளோபல் இது வந்து குளோபல் இது வந்து நேஷ்னல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் 2021 அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நிதி ஆயோக் வந்து 2021 தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது வந்து 12 இண்டிகேட்டர்ஸ் வந்து இதில் இருக்குது. தமிழ்நாடோட வறுமை வந்து பார்த்திங்கன்னா 1.43 1 2 3 4 இல்லை 1.43 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1.43%. டைப்ஸ் ஆஃப் பாவர்ட்டினா அப்சல்யூட் பாவர்ட்டி, தற்காலிக முழுமையாக வறுமையில் இருக்கிறது, தற்காலிகமாக வறுமையில் இருக்கிறது, முதல்நிலை அப்புறம் மற்றும் இரண்டாம் நிலை. இந்த முதல்நிலை மற்றும் இரண்டாம் நிலையை பற்றி சொன்னது வந்து ரவுண்ட்ரி என்பவர் தான் இந்த 1991 வந்து வேற்றுமையை பற்றி விளக்கியிருப்பார். இடையே உள்ள வேற்றுமையை பற்றி சொல்லுவது வந்து ரவுண்ட்ரி. இவர் வந்து கூற்றுப்படி முதல்நிலை வறுமையை விட இரண்டாம் நிலை வறுமை தான் ரொம்பவே மோசமானது அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட்ரி சொல்கிறார். அப்புறம் ரிலேட்டிவ் பாவர்ட்டி, அப்புறம் கிராமப்புற ரூரல் பாவர்ட்டி, இதெல்லாமே வந்து பாவர்ட்டியோட டைப்ஸு. இதனால் காரணங்கள் அதெல்லாம் முன்னாடி நம்ம பார்த்தாச்சு. ஓகே, நகர்ப்புற வறுமை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழுக்கள் பாவர்ட்டி லைன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். பாவர்ட்டி லைன் அப்படின்றது வறுமையை வரையறுக்க ஒரு தோராயமாக போடுற ஒரு கோடு மாதிரி அளவுகோல் தான். உணவு FAO ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷனோட ஜென்ரலாக இருந்த லார்ட் பாய்ட் ஓர் அப்படின்ற ஒரு பர்சன் தான் வறுமை கோடு அப்படின்ற ஒரு முதல்ல இலக்கணம் வகுத்தது 1945 லார்ட் பாய்ட் ஓர் அப்படின்ற ஒருத்தர் வறுமை கோடு அப்படின்ற ஒரு இலக்கணம் வகுத்திருக்காரு. இந்தியாவில் வந்து வறுமை கோடு அப்படின்ற கருத்து வந்து 1962 திட்டக்குழுவால் ஒரு செயற்குழு அறிமுகப்படுத்தியது. 1962 திட்டக்குழு வந்து ஒரு செயற்குழுவை அறிமுகப்படுத்தியிருக்காங்க, லார்ட் பாய்ட் ஓர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நித்தி ஆயோக் வந்து வறுமை குறித்த அளவீடுகளை வந்து வெளியிட்டு வராங்க. வறுமை பற்றிய ஆய்வு ஃபஸ்ட்டு 1960 to 61 நடந்த ஆய்வுகளில் பற்றி பார்க்கலாம். பிடி வந்து ஓஜா, ஃபஸ்ட்டு வந்து ஓஜா. இது வந்து நீங்கள் லைனாகவே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா வந்து கால வரிசைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிமிஷம்ப்பா. பிடி ஓஜா என்பவரின் மதிப்பீடானது 180 மொத்தம். இப்போ பிடி ஓஜானா 190 மில்லியன் மக்கள் வந்து வறுமையில் இருக்காங்க. அதில் 184 பேர் வந்து கிராமப்புறத்துலேயும் 6 மில்லியன் மக்கள் வந்து நகர்ப்புறங்கள்லேயும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. தண்டேக்கர் மற்றும் ராத் வந்து 1960 மற்றும் 61 தான் 41% பேர். தண்டேக்கரும் ராத்தும் 41% பேர் வந்து கிராமப்புற வறுமையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் கிராமப்புற ஏழ்மை பற்றி மின்ஹா அப்படின்ற ஒருத்தர் கிராமப்புறத்தில் இருக்க வறுமை சொல்லியிருக்காரு. எவ்வளோ இருக்குன்னா 215 மில்லியன் மக்கள் வந்து பர்சன்டேஜில் சொன்னால் 65, மில்லியனில் சொன்னால் 215 மில்லியன் மக்கள் வந்து வறுமையில் இருக்கிறது தான் மின்ஹா சொல்கிறார் கிராமப்புறத்தில். அதுக்கப்புறம் பர்தானின் ஆய்வு, இது வந்து டாக்டர் பிகே பர்தான் அப்படின்ற ஒரு பர்சன் ஆய்வு பண்ணிருக்கார் 1960 மற்றும் 61. கிராமப்புற மக்களில் 35% பேர் வந்து வறுமை கோட்டிற்கு கீழே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பிட்டிருப்பார். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.